ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹூ wants த வாட்டர் செக்ஷன் 3. செக்ஷன் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் செக்ஷன் 3 உங்களுக்கு புரியும். A poor farmer tilled the land near the one small depression. His life was hard and the rains were often cruel. In summer months he had to travel far to get water for his thirsty crops, and even then his harvest was meager. One day, not long after the last of the season's rain, he straightened up from his back-breaking walk and looked over the land that was soon becoming brown again. And on the horizon, just beyond his beautiful plot, his eyes came to rest on a patch of green. Going closer to investigate, the farmer fell to the ground with gratitude at. ஒரு ஏழ்மையான ஃபார்மர் இருக்காங்க. அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலத்தை உழுது வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட இதில் என்ன இருக்குதுன்னா, நிலத்தில் அவ்வளோக்கா மழையெல்லாம் பெய்யறதில்ல, அவங்களுக்கு ரைனி சீசன்லாம் அவ்வளோக்கா வர்றதில்லை. அதனால என்ன ஆகுனா, அந்த நிலம் ரொம்ப ட்ரை ஆகிறது. அதுக்கப்புறம் அந்த சம்மர் மந்தில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கிராப்ஸ்க்கு அவங்களோட விதைச்சிருக்க இதுக்கு என்ன பண்ணால் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க வாட்டர் எடுத்துகிட்டு அந்த நிலத்துக்கு உழுது கொடுக்குறாங்க. அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எடுக்கிற அமௌண்ட்டு அது ஒரு மியகர்ன்னு சொன்னால் ஸ்மால் குவான்டிட்டி தான். அவங்க அவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப குறைவானதாகவே இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, அதுக்கப்புறம் ரைனி சீசன் வந்துடுச்சு. ரைனி சீசன் வந்தவுடனே அவங்க உழுது வச்சுருக்க நிலம்லாம் பார்த்தா நல்லா மழை பெஞ்சு நல்லா க்ரீனாக ஆயிருக்கு. ஸோ பச்சை பசேன்னு எப்படி இருக்குதுன்னா பசுமையாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க கிராப்ஸ்லாம் நட்டாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா வளர்ச்சி கொடுத்து இருக்குது. அதை அவங்க கண்ணில் பார்க்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, the farmer fell to the ground with gratitude. அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரவுண்டில் விழுந்து கிராட்டிடியூட் பண்ணுறாங்க. கிராட்டிடியூட் மீன்ஸ் தேங்க்ஃபுல். அந்த நிலத்துக்கு அவங்க ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணி கீழே விழுந்து சொல்கிறாங்க ஃபார்மர். The sight of the verdant bowl, here was your water to be had, and so close to his holding. Forgetting all tiredness, he raised home and brought out his pickaxe and spade, and soon the buffalo's picnic spot was perfectly decent little pond. ஃபார்மர் அந்த நிலத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரீஸ்லாம் ஃபேட் ஆகுது. அவங்களோட கவலைகளெல்லாம் அதுக்கப்புறம் மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு பிளேஸை பார்க்குறாங்க. முன்னாடி ஒரு பிளேஸ் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஒரு டிப்ரெஷன், அந்த ஒரு குழி இருந்துச்சு பார்த்திங்களா, அதை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கோடாரியெல்லாம் எடுத்து வெட்டி அதை அந்த ஹோலை இன்னும் பிக்காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதுக்காக பிக்காக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த பிளேஸில் ஒரு பாண்டு அதை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தோண்டி எடுக்கிறாங்க. அந்த பிளேஸ் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பஃபலோ உட்காந்து கொஞ்சம் பிக்காக ஆக்கிடுச்சுல. பஃபலோ கொஞ்சம் நேரம் அந்த ஃபுல்லாக தோண்டி எடுத்தது பிக்காக ஆக்குறது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் நல்லா தோண்டி அதை பெருசாக்கிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிட்டில் பாண்டாக ஆக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. Is this story going to end with a moral? You ask me suspiciously. நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்டோரி ஒரு மாரலோடு எண்டாக போதா அப்படின்னு. அதை நீங்கள் ஒரு டவுட்டோடய கேட்கலாம். No little one, but there is something to learn from everything we see and hear. So hush while I come to an end of the tale. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் என்ன நான் சொல்லுவேன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்குறதுலேயும் சரி கேட்குறதுலேயும் சரி கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ஸ்டோரியோட எண்டுக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். So happy was the farmer that he told his wife, who summoned the village and prayers to bless their fortune. I do not need to tell you how soon news travels in a little village, and so it was quite a crowd that gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant serious something that nobody ever understands.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஃபார்மர். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை அழைச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலத்தில் வந்து ஒரு ப்ரியஸ்ட் மீன்ஸ் அங்கே உள்ள குரு அப்படின்னு சொல்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து ப்ளெஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களையும் அந்த ப்ரியஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கவுங்க நிறைய இது சொல்லுவாங்கள்ல, அந்த நிலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட மட்டும் தான் சொன்னது. பட் அவங்க சாண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு, அந்த ப்ரியஸ்ட் வந்து சாண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற வில்லேஜ் மக்கள் ஃபுல்லாக வந்துட்டாங்க. பட் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலை அவங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல கூடி வந்து நிற்கிறாங்க. Just then the richest farmer in the village pushed his way to the front of the group. He was always upset when things took place that he was not invited to. Looking at the farmer and placid pond, a slow smile of contentment creased his face. I see you have come to bless my pond, he said to the priest. Your pond? Stuttered the poor farmer. Why, yes, smoothly oiled the rich one. Your patch surely ends just there. This land is all mine. And saying this, he crossed his arms and planted his feet foursquare on the ground. As the rich farmer and the poor one looked at each other, the buffaloes, the dogs, the boar, and yes, even the little bird stopped by to see. They all stood around the little jewel of blue, and in every mind, small and big, came a similar thought. Surely I had something to do with this. So I end with a question to you, my beloved friend. அங்கே இருக்கிற ஒரு ரிச்சஸ்ட் ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வர்றாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு அப்செட் ஆகிறாங்க. எதுக்கு அப்செட் ஆகிறாங்கன்னா, ஒரு விஷயம் அந்த அந்த வில்லேஜில் நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இதுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த ப்ரியஸ்ட்டை பார்த்து சொல்கிறாங்க, இது என்னோட லேண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டதோட அவங்க ப்ரியஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த குரு என்ன கேட்குறாங்கன்னா, இது உன்னோட நிலமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட அந்த புவர் ஃபார்மரோட இது என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட நிலன்னு சொல்லிட்டு அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க. பட் அந்த பிளேஸை சுற்றி யாரோட இது இருக்குதுன்னா, அங்கே முன்னாடி வந்தாங்க பாரு, ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா, அது ஒரு ஜஸ்ட் லிட்டில் பேர்டு வந்துச்சு பார்த்தீங்களா, டைனி பேர்டு. அது வந்து எக்கை வந்து லே பண்ணுறதுக்காக வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நிற்கிது. அந்த டைனி பேர்டு நிற்கிது, பஃபலோஸ் நிற்கிது, டாக் நிற்கிது, அப்புறம் போர் நிற்கிது, அந்த பிக் வந்துச்சு பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து நிற்கிது. அந்த பிளேஸை சுற்றி வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னா, இதோட முடியுது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. எது யாரும் வந்து அவங்க நிலம்னு வந்து ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து சொன்னதும் புவர் ஃபார்மரும் ஸோ ரிச்சஸ்ட் ஃபார்மரும் இப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, who owns the water, not your moral, just a thought, a gem of an idea to dig and make bigger. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம வந்து கான்செப்ட் எடுத்துக்கலாம்னா, ஸோ ஹூ ஓன்ஸ் த வாட்டர், இந்த வந்து தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டு வந்து பண்ணது கண்டிப்பாக அது வந்து ஃபார்மர் தான், புவர் ஃபார்மர் தான் அந்த பாண்டை வந்து க்ரியேட் பண்ணார். பட் வந்து ரைனி சீசனில் அந்த பாண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஸோ இதில் யாரோட இது இருந்திருக்குன்னா, புவர் ஃபார்மரும் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக வந்து அந்த பிக் ஆக்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் மழையெல்லாம் வந்து என்ன இருக்குதுன்னா தண்ணி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட வந்து ஒரு மாரலோடு என்ன பண்ணுறாங்கன்னா நிப்பாட்டுறாங்க. அந்த ஹூ ஓன்ஸ் த வாட்டர், அப்போ இந்த தண்ணீர் யாருக்கு சொந்தம், ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்குமே அது சொந்தமாக இருக்கணும். அந்த அங்கே இருக்கிற வாட்டர் வந்து கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாரலோடு இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.